ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு தான் இதுக்கு பேர் வார் இல்லை. இன்னைக்கு தலைப்பு செய்தியை பார்த்தீங்கன்னா, ஓங்கி அடித்த இந்தியா, உலகமே பாராட்டும் மோடி. இந்த தலைப்புகளை பார்க்கிற போது பிரமிக்க வைக்கதா இல்லையா? பாதுகாப்பு ஒத்திகை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு உலக நாடுகள் எல்லாம் தற்காப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க ஒத்திகைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க தயாராகல அப்படின்னு நினைக்கிற பொழுது அறிவாளித்தனமா ராத்திரி 1 மணிக்கு யாருமே உலக நாடுகள் யாருமே யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கரெக்டா துல்லியமான தாக்குதல். பாகிஸ்தான் வான்பரப்பை மூடி கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகிறது. உங்க வான்பரப்புக்குள்ள நாங்க பறந்துருக்கிறோம். நீங்க விரல் விட்டு என்றதுக்குள்ள 25 நிமிடத்துக்குள்ள உங்க எதிரிகளை நாங்க அழித்திருக்கிறோம். இப்ப நேற்று தினம் இப்ப பெரிய கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னா, அந்த தீவிரவாத முகாம்களில் 9 இடங்கள் நம்ம அடிச்சோமே, அதுல கொல்லப்பட்டவர்கள் 70 பேர். அதுல பாதிக்கப்பட்டவர்கள் 3 பேர் தான், சிவிலியன் 3 பேர் தான். மீதி அத்தனை பேருமே தீவிரவாதிகள் தான் அப்படிங்கிறதுக்கு நம்மளே அக்கௌண்ட் கொடுத்துட்டோம். இந்த உலக நாடுகள் பிரமிப்போட பார்க்குது. நம்மளும் ஊடகத்தின் வெளியே என்ன சொல்றோம் அப்படின்னா, ஆப்ரேஷன் செந்தூர் அப்படிங்கிறது ஒரு போர் அல்ல. ஒருவேளை அவசரப்பட்டு இந்த பாகிஸ்தான் இப்போ பார்டர்ல டிஸ்ட்ரிக்ட்ல அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருந்து அவங்க பகுதியில் நின்று கொண்டே நம்ம பகுதிக்கு துப்பாக்கியில ஏவுகணையை அனுப்பியிருக்காங்க. அதில் சில வீடுகள் இடிந்திருக்கிறது, அது நமக்கு தெரியும். இப்படியெல்லாம் அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட அணு ஆயுதங்கள்லாம் இருக்குது, இந்தியா வந்தால் நாங்களும் பதிலடி கொடுப்போம் அப்படின்லாம் அவங்க வாய் கொழுப்போடு பேசினார்கள். உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருந்தால் ஊடகவியாளர்கள் என்ன செய்ய, 25 இந்து பெண்களா இப்போ இந்துவாய் பிறந்ததே பாவமா? இப்போ பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த ஒரே பாவத்துக்காக அவனுக்கு எந்த சமயத்திலுமே மந்திரி பதவியே கொடுக்க மாட்டான். ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்ததுங்கிறதுக்காகவே அவனுக்கு நல்ல பதவியை கொடுக்காம அவனை ஒடுக்குவான். அந்த மாதிரி இந்துவாக பிறந்த ஒரே காரணத்திற்காக அவனை கொல்லுவான். அப்படின்னா அது சரியா? 4 நாள் கூட பாகிஸ்தான் தாக்கு பிடிக்க முடியாது. 4 நாள் கூட 4 டேஸ்ல இந்தியா பாகிஸ்தான் வார் வில் பி ஓவர். அவங்ககிட்ட எவ்வளவு சரக்கு இருக்குதுங்கிறத கூட நம்ம இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிச்சிருச்சு. நீங்க அவங்கள பெருசா அடிச்செல்லாம் கொள்ள வேண்டியதில்லை, போருக்கே போக வேண்டியதில்லை. இந்த நம்ம இந்தியாவிலிருந்து உற்பத்தி ஆக போயும் அங்க போகிற சிந்து நதி உள்பட 4 நதிகள் இருக்கு பார்த்தீங்களா? 4 நதிகளையும் நாளைக்கு இந்த பக்கம் திருப்பிட்டா அவங்க பட்டினியால் சாக வேண்டியது. நம்ம அப்படி பண்ண மாட்டோம். இந்த தீவிரவாத கூட்டத்திற்கு ஒரு முடிவு கட்டும் வரை இந்தியா ஓய போவதில்லை. அதற்கான பயணம் தொடரும். அதுதான் செந்தூர் 2 அப்படின்னு இருக்கும், பார்ட் 2 இருக்கும். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் காவல்துறை முன்னாள் உயர் அதிகாரி திரு ராஜேந்திரன் ராஜா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் போர் தொடங்கி விட்டது அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா இந்தியா நடத்திய அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நம்ம இந்தியர்கள் அத்தனை பேர் பலியானாங்க. அதற்கெல்லாம் ஓரளவுக்கு ஆறுதலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஒரு பரவலான ஒரு செய்தி. அதற்கு அடுத்தபடியாக பாகிஸ்தானும் இன்றைக்கு நாங்கள் தயாராக இருக்கோம், எப்போ போர் வந்தாலும் எப்போ நீங்கள் தாக்கினாலுமே தயாராக இருப்போம். கிட்டத்தட்ட பாகிஸ்தான் இந்தியாவினுடைய சில பகுதியில் தாக்க தொடங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது. இந்த சிந்தூர் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஆப்ரேஷனை? ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது இந்திய வரலாற்றில் ஒரு முக்கிய இடத்தை பெறக்கூடிய ஒரு ஆப்ரேஷன். ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு தான் இதுக்கு பேர் வார் இல்லை. போர் முறைகள்லேயே ஒரு நம்மை போல இந்தியாவை போன்ற ஒரு ஜனநாயக நாடு, இதுவரைக்கும் போரை விரும்பாத நாடு, உலகத்துக்கு பஞ்சசீல கொள்கையை அறிமுகப்படுத்திய நாடு, பிற நாட்டு எல்கைக்குள் நாங்கள் நுழைவதை தடுக்க வேண்டும், மானசீகமாக நடந்து கொள்ளணும், ஒருத்தர் எல்லையை யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும், தேவையில்லாமல் ஒரு நாட்டின் மீது போர் தொடுக்கக்கூடாது, பிற நாட்டு எல்லைகளை மதித்து நடக்க வேண்டும் அப்படிங்கிறதா பஞ்சசீல கொள்கை. அதன் அடிப்படையாக தான் சாத்வீக முறையில் பெறப்பட்ட சுதந்திரத்தை ஜனநாயக அடிப்படையில் கொண்டு செல்வது தான் இந்திய நாட்டுக்கு பெருமை. ஆனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட 1971 அதுக்கு பிறகு 99 2 விஷயம் இருக்குது. 71 பாகிஸ்தான் போர், அதன் பிறகு 99 அவங்க தீவிரவாதத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. தீவிரவாதத்தை தொடர்ந்து நடத்துறதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறவர் அப்படின்னா இப்போ இந்த லஷ்கர் இ தொய்பாவும் ஜெய்ஷ் இ முகமது தான். இந்த லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது 2 பேருமே சேர்ந்து நம்ம ஊரில் புதிதாக நம்ம கட்டமைக்கப்பட்ட
ஆர்டிகல் 370 வந்து நம்ம வந்து நீக்கி கொண்டு ஆமா இந்த நாட்டில் இந்தியாவில் இருக்கிற 37 மாநிலத்தில் என்ன மாதிரியான ஜனநாயக ஆட்சி நடக்கிறதோ அதே ஜனநாயக ஆட்சி உங்களுக்கும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுதாக ஒரு மாநிலத்தை ஏற்பாடு பண்ணி அந்த மாநிலத்தை வந்து ஒரு ஒரு முழுமை பெற்ற மாநிலமாக மாற்றி காட்டுறதுக்காக இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்த ஒருத்தரவே நம்ம வந்து அந்த நாட்டுக்கு வந்து முதல்வராக போட்டு நடத்தி கொண்டிருக்கிற பொழுது தொடர்ந்து வந்து பிற நாட்டு எல்லையை மதிக்க வேண்டும்ங்கிறதுல வந்து நம்ம எல்லாருமே தெற்காசிய நாடுகள் எல்லாருமே கையெழுத்து போட்டுக்கிறோமா இல்லையா? இவங்க வந்து 1999 இருந்து லஷ்கர் இ தொய்பாவும் ஜெய்ஷ் முகமதும் சேர்ந்து தொடர்ந்து வந்து நமக்கு வந்து தொல்லை கொடுப்பதும் அந்த எல்லை பகுதிக்குள்ளே உள்ள ஒரு ஏற்கனவே நம்ம அதுக்கு பேரே வந்து ஆக்கிரமிப்பு காஷ்மீர்னு வச்சுருக்கோம். ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படிங்கிறது வந்து இல்லை, அந்த இந்தியா வந்து நம்ம வந்து எல்கைகளை வடிவமைக்கப்பட்ட போது அவங்க வந்து 1971 வந்து இதுவரைக்கும் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு வந்து பிடித்து கொண்டது. அதுக்கு பேர் தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர். அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர் கூட நம்ம வந்து பிடிப்பதற்கான முயற்சி நம்ம எடுத்தோமா? இல்லை. அப்போ நம்ம வந்து நியாயமாக போயிருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இன்றைக்கி தலைப்பு செய்தியை பார்த்தீங்கன்னா ஓங்கி அடித்த இந்தியா, உலகமே பாராட்டும் மோடி. இது இந்த தலைப்புகளை பார்க்கிற போது பிரமிக்க வைக்கதா இல்லையா? ஒரு நாட்டின் மீது லாகூருக்கு 30 கிலோமீட்டர், லாகூர் வந்து பாகிஸ்தானுடைய தலைநகர் இருக்கு. அதுல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ல ஜெய்ஷ் முகமதுடைய தலைமை அலுவலகத்தையும் அந்த அலுவலகத்துக்கு பக்கத்துல இருக்கிற அவங்களுடைய குடியிருப்பையும் சேர்த்து வந்து நம்ம தாக்கியிருக்கோம் ஒரே நாள்ல. நேற்றைய முதல் நாள் இரவு ஆபரேஷன் செந்தூர் 25 நிமிடத்துல 9 இடத்தை தாக்கியிருக்காங்க. அப்படி தாக்கும்போது ஒவ்வொரு அசைவுகளையும் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் திரு ஜெய்சங்கர் அவர்களும் திரு ராஜ்நாத் சிங், அமித்ஷா இவங்க 4 பேருமே வந்து முப்படை தளபதிகளோட அங்கேயே கூடவே இருந்திருக்காங்க. விடிய இருந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் நம்ம இந்தியாவில் இருக்கிற 244 மாவட்டங்களில் பாதுகாப்பு ஒத்திகை அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. பாதுகாப்பு ஒத்திகை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு உலக நாடுகள் எல்லாம் அதில் பார்த்து நம்ம சென்னையும் கல்பாக்கமும் அடங்கும். உலகமே வந்து பாதுகாப்பு ஒத்திகை கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள், தற்காப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க ரன்வேல வந்து ஃப்ளைட்டெல்லாம் ஓட விட்டு அவங்களுடைய கடல் பரப்பில் வந்து அவங்க வந்து ஒத்திகைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவங்க தயாராகலை அப்படின்னு நினைக்கிற பொழுது அறிவாளித்தனமாக ராத்திரி 1 மணிக்கு யாருமே உலக நாடுகள் யாருமே யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கரெக்டாக துல்லியமான தாக்குதல். அந்த ஆப்ரேஷனுக்கு பேர் வந்து நீங்கள் வந்து கிரிட் ரெஃபரன்ஸ்னு பேர். கிரிட் ரெஃபரன்ஸ் மேப்பிங். நாங்களாம் வந்து காவல்துறையில் பணியாற்றுறவங்களுக்கு எங்களுக்கு என்ன தெரியும்னா, என்சிசியில் என்எஸ்எஸில் அந்த போலீஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எதிரி தங்கி இருக்கிற இடம் அப்படி துல்லியமாக அப்படின்னா அதிலிருந்து இருந்து வடக்குலேருந்து எத்தனை கிலோமீட்டர், தெற்குலேருந்து எத்தனை கிலோமீட்டர் அப்படிங்கிறத வந்து துல்லியமாக கணக்கு போட்டு அதுக்கப்புறம் கூகுளையும் வந்து நம்ம கிரிட் மேப்பையும் கனெக்ட் பண்ணால் ஒவ்வொரு பர்டிகுலர் வீடை வந்து எங்களால் பண்ண முடியும். ஓகே. இதில் வந்து அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து அறிவியல் ரீதியாக போர் படைகளை வந்து முப்படைகளையும் வைத்துக்கொள்ள தகுதியானவர்கள் தான். என்னங்க, எங்கள் படை வந்து ஒரு அறிவு மிக்க, ஆற்றல் மிக்க, துடிச்சல் மிக்க ஒரு படை தான். எங்களால் வந்து உங்கள் நாட்டினுடைய அவங்க வந்து பாருங்க வான் பரப்பை வந்து மூடிட்டாங்களா இல்லையா? பாகிஸ்தான் வான் பரப்பை மூடி கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகிறது. உங்கள் வான் பரப்புக்குள்ளே நாங்கள் பறந்துருக்குறோம். ராத்திரி 1 மணிக்கு பறந்துருக்குறோம். நீங்கள் வந்து விரல் விட்டு எண்ணதுக்குள்ளே 25 நிமிடத்துக்குள்ளே வந்து உங்கள் எதிரிகளை நாங்கள் அழித்திருக்கிறோம். அப்படின்னா உலகம் இப்போ நேற்று தானே இப்போ வந்து பெரிய கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்களும் நீங்கள் வந்து இஸ்ரேலுடைய அதிபரும் 2 பேரும் சொல்லியிருக்காங்க, ஏவுகணைகளை வந்து தயார் பண்ணுறது நாங்கள் தான், ஏவுகணைகளை வந்து ஏவுறதுல வந்து ரொம்ப கட்டிக்காரர்களை வைத்திருக்கிறார்கள் நாங்கள் தான். ஆனால் ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு தீவிரவாத அமைப்புகளை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு அமைப்பினுடைய கட்டடத்தையும் அவர்கள் தங்கியிருக்கிற பக்கத்தில் இருக்கிற இன்னொரு வீட்டையும் சேர்த்து 70 பேரை வந்து தீவிரவாதிகளை மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கொல்லப்பட்ட 70 பேரில் 3 பேர் தான் வந்து சிவிலியன். இதையும் வந்து நம்மளால டிக்ளேர் பண்ண முடியுது. அந்த தீவிரவாத முகாம்களில் 9 இடங்களை நம்ம அடித்தோமே, அதில் கொல்லப்பட்டவர்கள் 70 பேர், அதில் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் வந்து 3 பேர் தான், சிவிலியன் 3 பேர் தான். மீதி அத்தனை பேருமே வந்து தீவிரவாதிகள் தான் அப்படிங்கிறதுக்கு நம்மளே அக்கௌண்ட் கொடுத்துட்டோம். இந்த உலக நாடுகள் வந்து பிரமிப்போட பார்க்குது. இது வந்து ஆப்ரேஷன் செந்தூர்
அப்படிங்கிற பேரை வந்து ஏன் தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகல்காமில் ம். நீங்கள் போன மாதம் 22ஆம் தேதி அன்று டூரிஸ்ட்டு டூரிஸ்ட்னா என்னங்க தமிழில்? சுற்றுலா பயணிகள். சுற்றுலா பயணிகள், இன்ப சுற்றுலா. ம். இன்ப சுற்றுலான்னு சரிதானே? ம். இன்ப சுற்றுலா செல்வது, சுற்றுலா அப்படின்னாவே இன்பமாக ஆமா இருப்பது ஆமா அல்லது கண்டிப்பா. ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக. ம். இப்போ பல்வேறு நபர்கள் வந்து கொஞ்சம் முணுகுனாங்க. எப்படி முணுகுறாங்க? ம். ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறது போலீஸுடைய கடமை இல்லையா, இராணுவத்துடைய கடமை இல்லையா, இது வந்து நம்ம இந்தியா வந்து தவறி விட்டதா அப்படின்னு சிலர் பேசுறதையும் நம்ம காதுகளில் விழுது. ம். ஆனால் அதையும் தாண்டி ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் இப்போ கல்யாண வீட்டுக்கு பந்தோபஸ்து நம்ம கூப்பிட்றோன்னு வைங்களேன், ம். அவர் வந்து கேட்டில் நிற்பார். வெளியாட்கள் எவனாவது உள்ள வரானா பார்ப்பார். ம். நீ வேறு ஏதாவது சந்துக்குள்ளே கல்யாண வீட்டுக்குள்ளே போய் மாப்பிள்ளை பக்கத்துலேயே நின்றுலாம் வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்களா? இல்ல. கொடுக்க போகிறதில்ல. அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து ஸ்ரீபெரும்புதூர் வரும்போது கூட நம்ம மக்கள் வந்து அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம், சுற்றிலையும் ஆட்களுக்கு 16 போலீஸ் இறந்து போனாங்க. ம். ஆமா. 16 போலீஸ் வந்து இப்போ காவல்துறை அதிகாரிகள் தான் அதிகமாக இறந்து போனாங்க. ம். அப்போ காவல்துறை அதிகாரிகள் வந்து வேண்டும்னே விட்டுட்டாங்கன்னு இல்லை, அவர்களை காப்பாற்ற போகிற பொழுது எதிரிகள் வந்து பயங்கரமாக திட்டமிட்டு உள்ளே வந்து தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அப்பேற்பட்ட தாக்குதலை நம்ம எதிர்பார்க்கவில்லை. எதிர்பாராமல் வந்து நீங்கள் தாக்குறீங்க. இது ஒரு நாள் 2 நாள் தாக்கல, ம். எத்தனை வருஷமாக தாக்குறீங்க? 1999 நீங்கள் தாக்கிட்டே இருக்கிறீங்க. ம். எத்தனை முறை வந்து பொறுத்துக்கொள்ள முடியும் ம். அப்படிங்கிறத வந்து எடுத்து சொல்கிறாங்க. இப்போ மிஸ்டர் ஜெய்சங்கர் இல்லையா, நம்ம வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், அவர் எல்லாரையும் கூப்பிட்டு ம். உலக நாட்டுக்குள்ள அனைத்து ஊடகங்களுக்கும் அவர் கொடுத்து கொண்டிருக்கிற செய்தி என்னவென்றால், ம். நம்மளும் வந்து ஊடகத்தின் வெளியே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஆப்ரேஷன் செந்தூர் அப்படிங்கிறது வந்து ஒரு போர் அல்ல. ம். ஒருவேளை வந்து அவசரப்பட்டு இந்த பாகிஸ்தான் வந்து இப்போ வந்து பார்டரில் டிஸ்ட்ரிக்டில் அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர்லேருந்து அவங்க பகுதியில் நின்று கொண்டே நம்ம பகுதிக்கு துப்பாக்கியிலையும் ஏவுகணையை அனுப்பியிருக்காங்க. ம். அதில் சில வீடுகள் இடிந்திருக்கிறது, அது நமக்கு தெரியும். இப்படியெல்லாம் அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா எங்ககிட்ட அணு ஆயுதங்களாக இருக்குது, ம். இந்தியா வந்தால் நாங்களும் பதிலடி கொடுப்போம் அப்படின்லாம் அவங்க வாய்க்கொழுப்போடு பேசினார்கள். ம். அப்படிலாம் பேசுகிறதை எதிர்கொள்வதற்காகத்தான் 244 மாவட்டங்களில் வந்து நம்ம பாதுகாப்பு ஒத்திகை பண்ணி ம். இருக்கிற வந்து முக்கிய தளவாடங்கள் அல்லது விமான நிலையங்கள், என்னங்க ரயில் நிலையங்கள், மிகை மின் உற்பத்தி நிலையங்கள், ஹார்பர், ஏர்போர்ட், இது போன்ற இடங்களெல்லாம் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை நம்ம வந்து பண்ணிகிட்ருக்குறோம். பண்ணிகிட்ருக்கும்போது உலக போர் யுக்தி, ஒரு எதிரியை தாக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல குறிப்பிட்ட நேரத்தை தேர்வு செய்யணும் இல்லையா? ஆமா. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் செந்தூரில் செந்தூரம் அப்படிங்கிற பேர் தமிழ்ல இருந்து சென்றது தான். ம். அதுக்கு பேர் குங்குமம். நம்ம ஊரில் வந்து குங்குமம் அப்படிங்கிறது தான் அவங்க செந்தூரம் சொல்லுவாங்க. செந்தூரம்னா சிகப்பால் செய்யப்பட்ட செந்தூரம். ம். அப்படிதான் அந்த சிகப்பு பொட்டை வந்து நம்ம பெண்கள் வந்து நெற்றியிலும் மேல் நெற்றியிலும் வைப்பாங்க. அவங்க வந்து புருவம், நெற்றி எல்லா இடத்துலையுமே அவங்க பூசிக்கொள்வார்கள் வட இந்தியர்கள். நம்ம கலாச்சாரம் தான் இது. யாரெல்லாம் நெற்றியில் வந்து குங்கும பொட்டை வைக்கிறார்களோ அவர்களெல்லாம் வந்து சிவ மதம் அல்லது வைஷ்ணவம், சைவம், இந்து. ஆமாம், வைணவம், சைவம், இந்து, இது மூன்று வந்து ஒரே மாதிரியான கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்டது. ஸோ இவர்களை குறிவைத்து தான் அந்த பகல்காமில் என்ன செய்கிறான், நீங்கள் வந்து பெண்களை பார்க்கிறான். பெண்கள் வந்து ஒரு இஸ்லாமிய பெண் பார்க்கல, இந்து பெண்களை பார்க்கிறார். அவங்கள போக சொல்லிட்டு 25 பேர்கள், 25 பெண்கள் வந்து இந்துக்கள் அப்படிங்கிறதுனால விதவையாக்கப்பட்டிருக்கிறார்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எப்படி வந்து ஒரு இந்தியாவுக்கு வந்து நம்ம வந்து அப்பாவாக இருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரவாத தளவாடங்கள் வந்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் முகமூடியை வந்து பாகிஸ்தான் வந்து எப்போயுமே வந்து இந்த தீவிரவாதிகளுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்குது. அவங்களுடைய தலைநகரத்துக்கு 30 கிலோமீட்டர் பக்கத்துலேயே வந்து மிகப்பெரிய பயிற்சி கூடத்தை வந்து ஜெய்ஷ் முகமது நடத்தி கொண்டிருந்தது அப்படிங்கிறத நம்ம அடையாளம் காட்டியிருக்கோம். பாகிஸ்தான் ராணுவம் தான் வந்து இந்த ஜெய்ஷ் முகமது, லஷ்கர் தொய்பாக்கெல்லாம் பயிற்சி கொடுக்குதுன்னு சொல்ல பயிற்சி கொடுத்துருக்குது. அவங்க வந்து இப்படி ஒரு தீவிரவாத இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இவங்க போய் இந்தியாவை தாக்குறாங்க அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறது நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். நம்ம இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணியிருக்குது அப்படின்னா, இப்போ இவங்க வந்து பார்டரில் அந்த பக்கம் நிற்கிறாங்க. இப்போ ஆக்கிரமிப்பு காஷ்மீருடைய அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீருடைய அது எல்கை பகுதியில் அவங்க பாகிஸ்தான் படை நிற்குதா இல்லையா? ஆமாம். நம்ம படை வந்து இந்த பக்கம் நிற்கிற மாதிரி, நம்ம எல்கை படை வீரர்கள் நம்ம பக்கம் நிற்கிற மாதிரி, அவங்க எல்கை படை வீரர்கள் அவங்க பக்கம் நிற்கிறாங்க.
அந்த எல்கை படை வீரருக்கு அந்த பக்கம் நின்று தானே அவன் துப்பாக்கியில் சொல்கிறான். ஆமா. அப்போ அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அந்த எல்கை பக்கத்துல தான் நம்ம பக்கம் வந்து தாக்குதல் வருது. இன்னைக்கு கூட என்ன தாக்குதல் இருந்துச்சு, அங்கேருந்து ஏவுகணைகளை வீசி நம்ம வீட்டு கிராமங்களில் இருக்கிற விவசாயிகளுடைய வீடுகளை எடுத்து குடிசை வீடுகள் எல்லாம் இடிச்சிருக்காங்க. அப்போ அங்கேருந்து ஒரு ஏவுகணை வரும்போது அது பாகிஸ்தான் ராணுவத்துக்கு தெரியாதா? இது இந்த பொய்யை வந்து 30 வருஷம் நம்ம நம்பியிருக்கோம். நம்மள சகிப்புத்தன்மை தான் வந்து இந்தியாவுக்கு ஒரு ஒரு இருக்கிற தகுதியே. ஏன்னா சகிப்புத்தன்மை தான் வந்து பெருமையும் தகுதியுமே வந்து இந்திய மக்களுக்கு இருக்கிற சகிப்புத்தன்மை தான். இந்தியாவில் வந்து இப்போ நீங்கள் எல்லைக்காக நீங்கள் ஒரு நாட்டுப்பற்றுக்காக நீங்கள் போர் தொடுத்தா பரவாயில்ல, ஆனால் இது வந்து ஒரு மதவாதமாக மாறிட போகுது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் ஒரு வேறு விதமான கண்ணோட்டத்தோட பார்க்குறாங்க. இது இஸ்லாமிய பயங்கரவாதம்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் சரி கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த நாட்டில் இருக்கிறவங்களே பேசுகிறாங்க இல்லையா? அப்படி பேசுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இந்த குரோசியா இப்போ யார் இந்த சோபியா குரோசியா இருக்காங்க பார்த்தீங்களா? சோபியா குரோசிங்கிறது வந்து ஒரு இஸ்லாமிய பெண். இப்போ இந்த 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 தாக்குதலை நடத்துவதற்கு முன்னின்று நடத்தினதே வந்து 2 பெண்களை தேர்ந்தெடுக்க. ஏன்னா குங்குமம் சம்பந்தப்பட்டது. ஏன்னா இது வந்து 25 இந்து பெண்கள் விதவியா. உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருந்தா ஊடகவியாளர்கள் என்ன செய்ய, 25 இந்து பெண்கள், இந்து பெண்களா இப்ப இந்துவாய் பிறந்ததே பாவமா? இப்ப வந்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த ஒரே பாவத்துக்காக அவனுக்கு எந்த சமயத்திலுமே மந்திரி பதவியை கொடுக்க மாட்டான். ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்ததுங்கிறதுக்காகவே வந்து அவனுக்கு நல்ல பதவியை கொடுக்காம அவனை வந்து ஒடுக்குவான். அந்த மாதிரி இந்துவாக பிறந்த ஒரே காரணத்திற்காக அவனை கொல்லுவான். அப்படின்னா அது சரியா? தவறு சார். எனக்கு பிறப்பு அடிப்படை, அதாவது பிறப்புக்கும் இந்த இடத்துல வள்ளுவருடைய குரலை நான் சொல்ல விரும்புகிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்னங்க உலகம் யாவையும் தாமுல வாக்களும், உலகம் யாவையும் தாமுல வாக்களும். அப்படிதான் நம்ம வந்து படிச்சிருக்கிறோம். என்னங்க, ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உலக மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. கணியன் பூங்குன்ற சிந்தனை பார்த்தீங்கன்னா அவர் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர். என்னங்க, நம்மளுடைய கொள்கை, நம்மளுடைய சிந்தனை வந்து இன்பில்ட்டு. அதாவது இந்த ஏர்செல் சிம் இருக்கு பார்த்தீங்களா, ஏர்டெல் சிம்மு, அது எப்படி இன்பில்ட்டாக இருக்குமோ அது மாதிரி இந்தியர்களுக்குனே வந்து ஒரு சகிப்புத்தன்மையும் வந்து இறையாண்மையும் அதுக்கு உள்ள வந்து பார்த்திங்கன்னா அறம் சார்ந்த வாழ்வியலும். இதுதான் நமக்கு பெருமை. அந்த சகிப்புத்தன்மை அதிகமாக இருந்தனால தான் அவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு, அமைதியான முறையில் வந்து அவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு, சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாரு. அமைதியான சுதந்திரம். இப்போ நமக்கு வந்து மகாத்மா காந்தியவே வந்து நம்ம உயிர் பலி கொடுப்பதற்கான காரணம் இந்த தேச பிரிவினை தான். இப்போ பாகிஸ்தான் சொல்கிறாங்க இல்லையா, எங்ககிட்டயும் வந்து அணுகுண்டுகள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஒருவேளை இந்த போர் இது மூலம் பதற்றம்லாம் அடுத்த கட்டமாக நடந்தால் பாகிஸ்தானால இந்தியாவை எதிர்கொள்ள முடியுமா, இல்லை இந்தியாவால் பாகிஸ்தான் எதிர்கொள்ள முடியுமா? 2 பேருக்கிட்டையுமே அணு ஆயுதங்கள் அணுகுண்டுகள் எல்லாமே இருக்கு இல்லையா? இல்லை, அப்படி இல்லை. அது வந்து மிக தவறான அணுகுமுறை. பாகிஸ்தான் வந்து 4 நாள் கூட பாகிஸ்தான் தாக்கு பிடிக்க முடியாது. 4 நாள் கூட 4 டேஸில் வந்து இந்தியா பாகிஸ்தான் வார் வில் பி ஓவர். அவங்ககிட்ட எவ்வளோ சரக்கு இருக்குதுங்கிறத கூட வந்து நம்ம இன்டெலிஜென்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருச்சு. நம்மகிட்ட எவ்வளோ சரக்கு இருக்குது, அவங்ககிட்ட எவ்வளோ சரக்கு இருக்குது, எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கூட வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம இந்திய நாட்டினுடைய இராணுவ படைகளுக்கும் இந்திய நாட்டுடைய கல்வி வளர்ச்சி, இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி, விவசாயத்துடைய இடுபொருட்கள் மற்றும் விவசாயத்துடைய விளைபொருட்களுடைய வளர்ச்சி, நம்ம வாணிபத்தில் கூட அவங்க வந்து 900 கோடிக்கு தான் அவங்க அனுப்புகிறாங்கன்னா நம்ம வந்து 6000 கோடிக்கு அனுப்புகிறோம். நம்ம அனுப்பலைன்னா, நம்ம தண்ணி கொடுக்கலன்னா அவங்க வேஸ்ட். நீங்கள் வந்து அவங்கள வந்து பெருசாக அடிச்செல்லாம் கொள்ள வேண்டியதில்லை, போருக்கே போக வேண்டியதில்லை. இந்த நம்ம இந்தியாவிலிருந்து உற்பத்தி ஆக போயும் அங்கே போகிற சிந்து நதி உள்பட 4 நதிகள் இருக்குது பார்த்தீங்களா, 4 நதிகளையும் வந்து நாளைக்கு இந்த பக்கம் திருப்பிட்டா அவங்க வந்து பட்டினியால் சாக வேண்டியிருக்கும். ஆனால் நம்ம அப்படி பண்ண மாட்டோம். ஆனால் அதை கூட பண்ணல. இப்போ இந்த இதில் என்ன செஞ்சுருக்காருன்னா 3 நாள் திறந்து விட்டுருக்காங்க தண்ணி, 3 நாள் நிறுத்தி வச்சுட்டு 4வது நாள் திறந்து விட்டாங்க. மனசு கேட்கல. பாவம், அவங்களும் மக்கள் தான், அவங்களும் மனித இனம்தான். அதனால் அவங்கள வந்து தண்ணி இல்லாமல் சாகடிப்பது நமக்கு நோக்கம் இல்லை. பாகிஸ்தான் வந்து தொடர்ந்து நாங்கள் எல்லாத்துக்கும் தயார், நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம், திருப்பி அடிப்போம் சொல்லிட்டு தொடர்ந்து அவங்க வாய் விட்டுனே இருக்காங்க இல்லையா? இல்லை, அப்போ இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, முடித்துக்கொள்வோங்கிறாரு. யார் சொல்கிறாரு? இந்திய இராணுவத்தினால் நாங்களும் அனைத்து பிரச்சனைகளும் நிறுத்திக் கொள்வோம் என பாகிஸ்தான் இராணுவ அமைச்சர் குவாஜா ஆசிப் தெரிவித்துள்ளார். குவாஜா ஆசிப்னு பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஆசிப் தெரிவித்துள்ளார். என்னங்க,
இராணுவம் நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதலை தொடர்ந்து அவர் அளித்த பேட்டியில் இந்தியாவில் துவங்கப்பட்டுள்ளது, இந்தியா பின்வாங்கினால் நாங்களும் இந்த பிரச்சனையில் இத்துடன் முடித்துக் கொள்கிறோம். வந்து தாக்குதல் நடத்திட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வெக்கமாக இருக்குது, அவங்களுக்கு அசிங்கமாக இருக்குது. அவங்களுக்கே இவ்வளவு தீவிரவாதிகள் இருக்கிற இடத்த இந்தியாவுக்குள்ளே இருந்து கரெக்டாக துல்லியமாக கண்டுபிடிப்பாங்க. இப்போ ராஜ்நாத் சிங் என்ன செய்கிறாரு, நாங்கள் அளித்த அத்தனை பேருமே தீவிரவாதிகளுடைய முகாம் தான், அந்த 9 முகாம்களை தான் நாங்கள் குறிவைத்து தாக்கியிருக்கிறோம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கோம் பாருங்க. அதான் இந்தியாவுடைய கெப்பாசிட்டி, பர்சனல் கெப்பாசிட்டியை இந்தியா வந்து ப்ரூவ் பண்ணிடுச்சு. ஸோ உலக நாடுகள் வந்து எப்போ வந்து அப்துல் கலாம் அவர்கள் வந்து ஒரு அணுகுண்டை வெடித்த போது உலக நாடுகள் வந்து நம்மளை அங்கீகாரம் பண்ணிச்சோ, அதே மாதிரி ஒரு ஆப்ரேஷன் தான் வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் இன்றைய தினம் வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள் பல்வேறு கருத்துக்களை நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு எல்லாருமே அனைத்து கட்சி இப்போ குறிப்பாக நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கவர்னர் ரவி, தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின், அதிமுகவுடைய தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள், பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன், என்னங்க தமிழக மூத்த தலைவர் முன்னாள் கவர்னரான தமிழிசை சவுந்தரராஜன், ஜி.கே. வாசன், என்னங்க மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலஹாசன், அமமுக பொதுச் செயலாளர் மிஸ்டர் தினகரன், என்னங்க தாவேகா தலைவர் திரு விஜய் நேற்று வந்து ட்வீட் போட்டிருக்காரு, என்னங்க ஐ எம் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டாரு. திரு மு.க. ஸ்டாலின் வந்து அவர் பாருங்க, நான் இந்திய இராணுவத்தோடு நிற்கிறேன், இந்திய பிரதமரோடு நிற்கிறேன்னு சொல்றதுக்கு அவருக்கு சற்று தயக்கம் இருந்த போதிலும் நான் இந்திய இராணுவத்தோடு நான் நிற்கிறேன் அப்படின்னு முதல்வர் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக வந்து ஆதரவு தெரிவிச்சாரா இல்லையா? ஸோ தாவேக தலைவர் விஜயும் அதுதான் சொல்லியிருக்கிறாரு. நடிகர் ரஜினிகாந்த் வந்து போர் யுத்தம் துவங்குகிறது, பணி நிறைவேறும் வரை ஓய வேண்டாம், மொத்த தேசமும் உங்களோட உள்ளது, ஜெய்ஹிந்துங்கிறாரு. மொத்த தேசமும் வந்து நாங்கள் மோடி பின்னாடி நிற்கிறோம்ப்பா. அதுலேயும் வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பல்வேறு இதில் வந்து அந்த சமய கருத்துக்களில் வந்து பல்வேறு வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்திருந்த போதிலும் இந்தியாவுடைய பாதுகாப்பு அப்படின்னா அது நம்ம தேசத்துடைய பாதுகாப்பு அப்படிங்கிறத வந்து அனைத்து தலைவர்களும் புரிந்து கொண்டு இப்போ இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் காங்கிரஸுடைய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் அவருடைய தலைவர் வந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸை சேர்ந்த அத்தனை மூத்த தலைவர்களுமே வந்து ஆதரவு அறிக்கை. அது மட்டும் இல்லை, அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸு போட்ட அத்தனை தலைவர்களுமே வந்து கூப்பிட்டு பேசுகிறாங்க, இவ்வளோ டீசெண்டாக ஒரு ஆப்ரேஷன் நடத்திருக்கீங்க. பாகிஸ்தானே கோவிச்சுக்கல, நம்ம ஊரில் சும்மா புரியாத சிலர் பேர் என்ன சொல்ல பாகிஸ்தான் வந்து நல்லபடியாக புரிந்து கொண்டார்கள். அதனால தான் அவங்களுடைய இராணுவ தளபதியே வந்து சொல்கிறாரு, இதோட வந்து அந்த தீவிரவாதிகள் நீங்கள் அடிச்சிட்டிங்க, நீங்கள் ஆப்ரேஷனை கரெக்டாக இதுக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம் தானே அந்த பிரதமர் சொல்கிறாரு. அவர் இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா, பிரதமர் வந்து தக்க பதிலடி நாங்கள் கொடுப்போம், நீங்கள் வந்து எங்களுடைய குடிமக்கள் மீது நீங்கள் தாக்குதல் நடத்திருக்கீங்க, நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம்னு சொல்கிறாங்க. இல்லை, அப்படி இல்லை. பாகிஸ்தான் பிரதமர் சொல்கிறது வேற. பாகிஸ்தானில் பல்வேறு இராணுவ தளபதிகள் ரிசைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி உங்களுக்கு வருதா இல்லையா? முப்படையோட தளபதி என்ன சொல்றாரு, போர் வேண்டாம் அப்படின்னு நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா போர் வேண்டாம்னு நாங்களும் வந்துடுறோம் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு என்ன காரணம், அவங்க பின்வாங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில் வந்து நேற்றைக்கு வந்து கூடுச்சு, நேற்றைய தினம் கூடுச்சு. ஐக்கிய நாடுகளுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் யாரெல்லாம் மெம்பரோ அத்தனை கண்ட்ரியும் அதில் கலந்து கொண்டார்கள். அதில் வந்து திறந்த வெளி கூட்டமாக நடத்தாமல் ஒரு க்ளோஸ்ட் ரூமில் நடத்துகிறாங்க. அதில் வந்து அங்கம் வகித்த அத்தனை நாடுகளுமே யாருமே வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசவில்லை. பாகிஸ்தானுக்குன்னு சொல்லுவோம்ல, இந்த பகல்காம் தாக்குதலுக்கு ஆதரவாக யாரும் பேசவில்லை. பாகிஸ்தான் நம்ம வந்து ஒரு நாடாக பேச வேண்டாம், பகல்காம் தாக்குதலுக்கு ஆதரவாக இந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் எந்த மெம்பரும் பேசல. மாறாக அவர்கள் அத்தனை பேருமே கண்டிப்பு தெரிவித்தார்கள். உங்களுக்கு நேற்றைய முன்தினம் அவர்கள் இந்த இறந்து போன 25 கணவன் இந்து கணவன்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு 16வது நாள் திதி நடக்கிறது சகஜம். ஸோ அந்த நாளுக்காக வந்து இந்தியா காத்து கொண்டிருந்தது. அப்படிங்கிற போது சைமல்டேனியஸி அவங்களுக்கு ஓகே கொடுத்தது ஐக்கிய நாடுகளுடைய பாதுகாப்பு சபை. நீங்கள் பண்ணது சரியில்லைங்க அப்படின்னு வந்து பாகிஸ்தான் அரசாங்கத்தை பார்த்து அத்தனை பேருமே வந்து பேசினார்கள்.
அப்போ நம்ம வந்து இந்த சமயத்தில் வந்து எல்லாருமே வந்து கண்டித்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்கிற போது கண்டிக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அவர் வந்து அவருடைய கடமையை சரிவர நிறைவேற்றிருக்கிறார். அதனால தான் வந்து உலக நாடுகள் மட்டுமில்ல, இந்திய நாட்டில் இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர்கள் அத்தனை பேருமே ஒருமித்த குரலில் திரு நரேந்திர மோடி அவர்களை பாராட்டியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 25 பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, தன் கணவனை இழந்த பெண்கள், அத்தனை பெண்களுமே நரேந்திர மோடி அவர்களுக்கும் திரு ராஜ்நாத் சிங் அவர்களுக்கும் திரு உள்துறை அமைச்சர் அவர்களுக்கும் ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபோன், ஏன்னா அவங்களுடைய இறுதிச் சடங்குகளெல்லாம் ஒவ்வொருத்தருமே வந்து உரிய மரியாதையோடு அடக்கம் செய்தார்கள். மிலிட்ரி ரெஸ்பெக்டோடு அடைக்கலம் பண்ணாங்க. அதே சமயத்தில் அந்த குடும்பத்துக்கு தேவையான உதவியெல்லாம் செஞ்சு உங்களுக்கு தேவைன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கன்னு தொடர்பு எண்கள் கொடுத்துருந்தாங்க. இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சோடனே இந்த 25 குடும்பமுமே வந்து ஃபோன் பண்ணி எங்களுடைய கணவனெல்லாம் வந்து அவங்க வந்து அதாவது என்னுடைய கணவனெல்லாம் வந்து அவங்க கொலை செய்ததுக்கு நீங்கள் வந்து அவங்க ஆத்மா சாந்தி அடையும் அளவுக்கு, இறந்து போன எங்களுடைய கணவன்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் அளவிற்கு ஒரு நிகழ்வை நீங்கள் நடத்தி முடித்திருக்கிறீர்கள், அவர்களுடைய ஆத்மா நிம்மதியாக சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அப்படின்னா அர்த்தம், இந்தியா அப்போ நம்ம என்ன நினைப்போம், அந்த 25% பேருமே நம்ம சகோதரராக தான் நினைப்போம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் சகோதரராக நினைக்கிற நம்ம இவர்களையும் நம்ம சகோதரர் தான் நினைப்போம். எங்களுடைய சகோதரருடைய ஆத்மா அல்லது அவருடைய கணவனுடைய ஆத்மா சாந்தி அடைக்கிறது அப்படின்னா தான் ஒரு மன நிறைவுக்கு வந்திருக்கிறோம், நடந்திருக்கோம். இப்போ இன்னும் வந்து இப்போ நரேந்திர மோடி அவர்கள் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீவிரவாத முகாமிலிருந்து தப்பித்து போனவர்கள் யார் யார், இன்னும் விட்டு போனவர்கள் யார் யார், இந்த லஷ்கர் இ தொய்பாவும் ஜெய்ஷ் இ முகமதுடைய தலைவர் அவர்களாம் வந்து எங்கு பதுங்கி இருக்கிறார்கள், எனக்கு அவர்களோடு இன்னும் வேறு இடங்களில் வந்து தஞ்சம் அடைந்திருப்பவர்கள் யார் யார், அவர் எங்கு தங்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத வந்து முழுமையாக வந்து அந்த ஆப்ரேஷனை பண்ண வேண்டிய ஒரு கடமை அவருக்கு இருக்குது. ஒன்று, பாகிஸ்தான் வந்து அந்த தீவிரவாதிகளை வந்து அவங்களே அழிச்சிடணும் அல்லது அவங்களுக்கு தண்டனை கொடுத்துடணும், இல்லை அவங்கள அரெஸ்ட் பண்ணிடணும், அவங்கள வந்து சிறைப்படுத்திடணும். அப்போ வந்து காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு வழி இருக்குது. இல்லைன்னா வந்து அவர்களை வந்து தீர்த்து கட்டுற அல்லது அவர்களுக்கு பழிக்கு பழி அல்லது அவர்களுக்கு ஒரு முடிவு கட்டுகிற வழக்கு, நாகரிகமாக சொல்லப்போனால் இந்த தீவிரவாத கூட்டத்திற்கு ஒரு முடிவு கட்டும் வரை இந்தியா ஓயப்போவதில்லை, அதற்கான பயணம் தொடரும். அதுதான் வந்து அதாவது செந்தூர் 2 அப்படின்னு இருக்கும், பார்ட் 2 இருக்கும் அப்படின்னு நான் கருதுகிறேன். சார், நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி சார். நன்றி, வணக்கம்.